நம்மளோட கம்யூனிட்டியில என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லைக் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் முக்கியம், ஆனால் அதே அளவுக்கு சக்ஸஸும் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம கம்யூனிட்டியில எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம். ஓகே, ஸோ சக்ஸஸோட ஹாப்பினஸோட இருக்கும்போது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பெருமைக்குரிய உண்டான ஒரு லைஃபா இருக்கும். இந்த ஹாப்பினஸ்குள்ள எல்லாமே வந்துடும். அந்த ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான், ஸ்டாஃப் கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப், கிளைண்ட் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஹெல்த் அப்படிங்கும்போது பிஸ்னஸ் ஹெல்த், நம்மளோட பாடி ஹெல்த், நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த், நம்மளோட ஃபினான்ஸோட ஹெல்த், ரைட்? ஸ்பிரிச்சுவாலிட்டியில நமக்கு வந்து பீஸ், இன்னர் பீஸ், ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நம்ம வீல் ஆஃப் லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒரு பேலன்சிங்கா இருக்கும்போது மட்டுமே இந்த ஹாப்பினஸ் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும், ரைட்? சரி, அப்போ சக்சஸ் அப்படிங்கிறதா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிகமிங் வாட் ஐ வாண்ட் டு பிகம். நான் என்னவாக விரும்பணும் அதுவாக மாறுவதே சக்சஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அண்ட் சக்சஸ் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மீடியாக்ரிட்டி என்விரான்மெண்ட், நம்மளை சுத்தி இருக்கிற மீடியாக்கர்ஸ் நிறைந்த ஒரு என்விரான்மெண்ட், ரைட்? மீடியாக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட டக் உண்டான குவாலிட்டி இருக்கிறவங்க. டக்குக்கு உண்டான குவாலிட்டி அப்படிங்கும்போது, டக்குனா எப்போ பார்த்தாலும் பேக் நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த பேக் நாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது கேட்குறவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், ரைட்? ஆனால் அந்த அந்த டக்குக்கு வந்து அது ஒரு நேச்சர். இது தப்புனே தெரியாது, டக்குக்கு தெரிஞ்சாலுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே தெரிஞ்சாலுமே கொஞ்ச நாளைக்கு வேணா அது மறைச்சிருக்குமே வழியா திரும்பவும் பேக் வந்துடும். ஏன்னா இந்த மீடியாக்கர்ஸ் சொசைட்டி, மீடியாக்கர்ஸ் நிறைந்த இந்த சொசைட்டில டக்ஸ் வந்து அதிகம். பேக் நாய்ஸ்னா என்ன? எப்போ பார்த்தாலும் பிளேமிங், எதையாச்சும் ஒன்று குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. எதுவுமே கிடைக்கலன்னா வெதரை குத்தம் சொல்லுவாங்க. பயங்கர வெயிலுப்பா, பயங்கர இந்த வருஷம் மழை, பயங்கரமான மழையே இல்லை, ரைட்? ஸோ எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த பத்தி கூட நம்ம குறை சொல்லக்கூடாது. கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம we have to react. நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளோட பெஸ்ட் அதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நம்ம கிட்ட கண்ட்ரோலே இல்லாத விஷயத்த பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால அதை பத்தி பேசி நம்ம வந்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மைண்ட் செட், ஃபார்ச்சுனர் மைண்ட் செட். எப்போ வந்து நம்ம பிளேம் பண்றோமோ, இல்லை அல்லது இது தப்பு அப்படிங்கிற மாதிரி உண்டான விஷயத்த பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயமும் நமக்கு நிறைய வந்து சேரும். ஸோ குரங்கை பத்தி நினைக்காதே அப்படின்னு சொன்னா மனசுல திடீர்னு என்ன வரும்? குரங்குதான் வரும். நினைக்காதேன்னு சொன்னது நமக்கு வந்து அது வந்து லாஜிக்கல் மைண்ட். குரங்கு அப்படிங்கிறது ஒரு எமோஷனல். ஸோ நம்ம சொல்ற விஷயங்கள் எமோஷனலா பாண்டிங்கா இருக்கிறதுனால, எமோஷனலா இருக்கிறது டக்குன்னு வந்து ரீச் ஆகும். ஒரு விஷுவலைசேஷனா இருக்கிறது, எமோஷனலா இருக்கிறது, இதெல்லாம் டக்குன்னு ரீச் ஆகும். லாஜிக்கலா இருக்கிறது அடுத்ததான் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எது வின் ஆகும்னு கேட்டா எமோஷனல் விஷுவலைசேஷன், அதுதான் வின் ஆகும். ஸோ நம்ம வந்து வெயில் அதிகமா அடிக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றதை விட நம்ம நிழலை கொண்டு வரணும்னா மரம் நடலாங்கிறதுக்கு உண்டான ஃபோக்கஸ் பண்ணலாம். மதர் தெரசா வந்து ஒரு ரேலிக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ப்ரோட்டஸ்ட், அதாவது ஒரு அநியாயத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான ஒரு ப்ரொடெஸ்ட்க்கு கூப்பிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அநியாயத்தை எதிர்க்கிற ஒரு இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நல்லதை ஆதரிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லதை போற்றுவது வேற, கெட்டது வேண்டான்னு சொல்றது வேற. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயமா அட் எண்ட வந்து இருந்தா கூட கெட்டது வேண்டான்னு சொல்றதுக்கும் நல்லது வேணும்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றதை நீங்க ஏத்துக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூர் ரெசனேட். ஸோ மீடியாக்கர்ஸ் நிறைந்த இந்த சரௌண்டிங்ஸ்ல பணம் அதிகமா சம்பாதிக்கிறது தான் சக்சஸ் அப்படின்னு எல்லாரும் அப்படி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஸ்டெர்ல் நைட்டிங்கேல் என்ன சொல்றாருன்னா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு சக்சஸ் இல்லைப்பா. ஏன்னா பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய வருத்தங்களும் நிறைய வேதனைகளும் நிறைய
ஹாப்பினஸ், சக்சஸ் இல்லாத ஒரு நிலை, சக்சஸ் கிடைக்கிற, அதாவது வெற்றி கிடைச்ச ஒரு பூரிப்பு அவங்ககிட்ட இல்லாம இருக்குதுப்பா. அதனால அந்த பூரிப்பு இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ஆக விரும்புறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு, அந்த என்ன ஆக விரும்புறீங்களோ அதுக்கு உண்டான முயற்சி நீங்க பண்ணுங்க. அது மாறிட்டீங்கன்னா பூரிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த பூரிப்பு உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அதுக்கப்புறம் காசு பணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி